காயத்ரி வந்து ரொம்ப அழுதோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க மகா கிட்ட. மகா வந்து காயத்ரி நீ ஒத்துக்கினா தான் உன் அம்மா வந்து பிழைப்பாங்க, இல்லைனா உங்கள் அம்மா எழுந்துக்கவே மாட்டாங்கன்றாங்க. உடனே வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம வந்து பைரவி, அதெல்லாம் எப்படி அத்தை இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது காயத்ரியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவள் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காத, உன் அம்மா பிழைக்கணும்னு நீ நினச்சா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் இசக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. காயத்ரி வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இந்த மாதிரி இசைக்கியை போய் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து ஆறுமுகம். அடுத்து வந்து ஆமாம் இசைக்கியை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லிட்டு இருக்காரு. டேய் என்னடா நீ இப்படி சொன்னால் எப்படிடா, கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க நம்ம சிவாவை. அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் இப்படி நடக்கும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருக்கார். பைரவி வந்து இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் தடுத்து நிறுத்துங்கன்னொன்னே நான் எதுவுமே தேவையில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சம்மதம் சொல்லிடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் தங்கச்சியை கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா, இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை இங்கே வந்து எல்லாருமே வந்து ரவுடிஸ் எல்லாருமே வந்து கட்டி வச்ச நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தப்பிச்சிட்டு வந்து செழியன் வந்து வந்துடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மண்டபத்துக்கு வராரு. கல்யாணம் நடக்கிறதுக்கும் செழியன் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. செழியன் வந்து பார்க்கும்போது கரெக்டாக தாலி கட்டும்போது செழியன் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காயத்ரிக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காயத்ரிக்கு வந்து ஐயோ இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு கட்ட பார்க்குறாரு இசைக்கு. உடனே வந்து இசைக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அடுத்து செழியன் மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. செழியனோட அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வராங்க. அவங்கள பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன செழியன் என்ன ஆச்சு, எங்கே போயிருந்தடா, எப்படி இங்கே வந்த, ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படி சொல்லி சொன்னோன்னே என்னம்மா நீங்கள், நான் வந்து எப்படிம்மா காயத்ரியை கைவிடுவேன், காயத்ரி அப்படின்னோட காயத்ரி வந்து செழியனை பார்த்து ஓடி வந்துடுறாங்க. மணவரிலேருந்து இதை பார்த்து இசைக்கு வயிறாக எரியுது. உடனே வந்து காயத்ரி நீங்கள் எங்கே போனீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சைகை மூலமாக காட்டுறாங்க. அப்போ வந்து செழியன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன சில பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன சொல்கிறீங்க செழியன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் வந்து ஆறுமுகம் வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, என்னை யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியவே தெரியல, நான் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க எந்த வந்து பிரச்சனையும் கிடையாது, நான் ஏன் காயத்ரியை வந்து கல்யாணம் பண்ணாமல் ஓடி போகிறேன், இதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து அப்போது இந்த அளவு வந்து உங்களை யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா, அந்த மாறன் தான் இல்லைங்க, மாறனோட ஆளுங்க கிடையவே கிடையாது, இது வேறு யாரோ தான் பண்ணியிருந்தாங்க, மாறனோட ஆளுங்க இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வராரு. உண்மையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, நான் சொல்கிறது உண்மைதாங்க, உண்மையிலே வந்து நான் இங்கேருந்து போகும்போது வந்து என்னை யாரோ தூக்கிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே சொல்கிறாரு. சரி நடந்த விஷயம் தான் எப்படியும் நடந்துடுச்சு, சரி முதல்ல வந்து இந்த விஷயத்த சொல்லி அத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அத்தை எழுந்துருங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு, செழியன் வந்துட்டாரு, செழியனுக்கோ காயத்ரிக்கோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்துட்டாரு, ஆமாம் அவரை யாரோ தூக்கிட்டு தான் போயிருக்காங்க, உண்மையிலே வந்து அவர் வந்து வேளாண் போல காயத்ரியை இங்கே வந்து பாருங்கள், காயத்ரிக்கும் செழியனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மகாவும் இசைக்கும் தாங்க முடியலச்சா இப்படி நடந்துருச்சு, எப்படியாவது இசைக்கு கல்யாணம் பண்ணலாம் நினச்சோமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னோடனே அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, இந்த செழியன் இப்படி வந்து தொலைஞ்சான்னு தெரியலையே, நான் அவ்வளோ தூரம் ஆளுங்களாம் ஏற்பாடு பண்ணி கூட கடைசியில் அவனுங்க கோட்டையை விட்டானுங்களே, இப்போ என்ன பண்ணுறது, நல்ல காலங்கா என் பேர் வரல, என் பேர் வந்து வந்திருந்தது பெரிய பிரச்சனையாக இருக்கும், இவனுங்க யாரும் என்னை விட்டுருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் இவனுக்கு நான் தான் வந்து இந்த மாதிரி இவனை தூக்கியிருக்கேன்ற விஷயம் தெரியாமல் இருக்குது, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோங்க்கா அப்படின்னோடனே டேய் என்னடா காயத்ரி நீ கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா இப்போ ஒன்றும் பேச முடியாதுக்கா, நீ அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகா டென்ஷன் ஆகிறாங்க. மகா வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, உன்னை யாரோ அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற, எப்படிப்பா நீ தப்பிச்சு வந்தேன்னு சொல்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இப்போ என்ன அதான் அவர் சொல்லிட்டார்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பைரவி. சரி நீங்கள் மணவரில் நேரம் ஆகிடுச்சு, அதனால் உடனே வந்து உட்காருங்க, கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு கூட காயத்ரியை வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ காயத்ரி வந்து நிம்மதி அடைகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. என் பொண்ணோட மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு, அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இனிமேட்டாவது வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லணும். செழியன் வந்து காயத்ரி கழுத்தை தாலி கட்டுறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வாழ்த்துறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அப்பாடா நிம்மதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. ஆனால் மகாவால் தாங்கிக்க முடியாது. அதனால் பூ போடும்போது செம்ம டென்ஷனாக அப்படியே வந்து அப்படியே வீசுகிற மாதிரி பூவை போட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க, உங்களை வாழ விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு